NCERT Grade 11 Chapter 6 Thermodynamics உடைய book back questions பார்க்க போகிறோம். Question number 6.1 Choose the correct answer. A thermodynamic state function is a quantity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு யூஸ் டு டிட்டர்மைன் த ஹீட் சேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா whose value is independent of path and used to determine pressure வால்யூம் ஒர்க் அண்ட் ஹூஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் ஒன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஷின். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. எந்த வழியாக அது அந்த இனிஷியல் ஃபைனல் ரீச் பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்காது. இனிஷியல் எங்கே இருக்குது ஃபைனல் எங்கே இருக்குன்றதை பொறுத்து தான் அது இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டெஃபினிஷன்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின். அப்போ என்ன ஒரு ஆன்சர் இருக்குது? ஹூஸ் வேல்யூ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். For the process to occur under adiabatic condition, the correct condition is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ adiabatic ப்ராசஸில் இதில் எது ஒபே ஆகும் கேட்குறாங்க. ஸோ Q that is equal to 0. ஏன்னா adiabatic ப்ராசஸ் அப்படின்னாலே நமக்கு எந்த மாதிரியான சிஸ்டத்தில் கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் நமக்கு என்ன இருக்காது? நோ ஹீட் அண்ட் மேட்டர் சேஞ்ச். ஸோ ஹீட்டும் சேஞ்ச் ஆகாது, மேட்டரும் சேஞ்ச் ஆகாது, ரைட்டா? அப்போ ஹீட் சேஞ்ச் அங்கே இருக்காது. அப்போ என்ன ஆயிரும்? Q that is equal to 0. இதுதானது இந்த கொஷினுக்குரிய ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஷின் 6.3 the enthalpy of all element in the standard state நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா enthalpy is 0. ஸோ enthalpy of all the element at standard state 0. உதாரணத்துக்கு சல்ஃபராக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கணும், ஹைட்ரஜனாக இருக்கட்டும், இதெல்லாமே அதோடைய என்தால்பி பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக எலமெண்டலாக இருக்கும்போது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். del U minus of combustion of methane is minus x kilojoule per mole. The value of del H is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ del H ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. del U நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ மீத்தேனுடைய கம்பஷன் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? இப்போ மீத்தேன் CH4 it is gas plus 2O2 and it is also gas. நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? it will form CO2 plus 2H2O. ஸோ இது லிக்விடு. அகெயின் இது நமக்கு எப்படி இருக்கும்? கேஸாக இருக்கும், ரைட்? அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு del U del H ரிலேஷன் பண்ணுவோம். del H that is equal to என்ன வரும் நமக்கு? del U plus PdV, ரைட்டா? ஸோ PdVக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம்? del U that is equal del U plus del Ng RT அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ del Ng எப்படி கண்டுபிடிக்கிறது? del Ng that is equal to number of product minus number of reactants in gaseous state. ஸோ அப்போ அந்த 2வை பார்க்க தேவையில்ல. இங்கே 1, ஸோ இங்கே 2, இங்கே ப்ளஸ், இங்கே 1. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு? 1 minus 3 that is equal to minus 2. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? del H that is equal to Uவோட வேல்யூ minus x. இது என்ன ஆயிரும்? minus 2 into RT. ரெண்டு வேல்யூ மைனஸில் இருக்குது. அப்போ வேல்யூ நமக்கு என்ன வரும்? மைனஸில் வரும். ஸோ மைனஸ் x minus 2RT ஹோல் வேல்யூனா நமக்கு நெகட்டிவில் இருக்கும். அப்போ del H ஓட வேல்யூ இன்னும் நெகட்டிவில் அதிகமாக போகும். அப்போ என்ன அது குறையுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும் நமக்கு? del H இஸ் லோயர் தென் del U அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ மோர் நெகட்டிவ். அப்போ தான் வரும் நமக்கு லோயர் தென் del U. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். the enthalpy of combustion of methane, கிராஃபைட் அண்ட் டைஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கம்பஷன் ஆஃப் மீத்தேன் எழுதலாம். இப்போ தான் போனதுலேயே நம்ம எழுதியிருந்தோம். CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. ஸோ இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு? minus 890.3 கிலோஜூல் பெர் மோல் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் கேட்டிருக்காங்க. மீத்தேன் அப்போ எனக்கு என்ன வரும்? ப்ராடக்டாக வரணும். அப்போ இந்த மீத்தேன் ப்ராடக்டாக வரமா இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிதான் நமக்கு என்ன ஆகும்? 2H2O plus CO2 will forms CH4 plus 2O2, ரைட்டா? இப்போ நமக்கு இங்கே ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணதுனால நமக்கு இந்த del H ஓட சைன் என்ன ஆயிரும்? ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 89.3 கிலோஜூல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஃபார்மேஷன் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிராஃபைட்டை நான் கம்பஷன் பண்ணனா C plus O2
கிவ்ஸ் என்னது எனக்கு CO2. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து இதுக்கான வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -393.5 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்களா. ரைட். அடுத்து என்ன இருக்குது, கம்பஷன் ஆஃப் டைஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல H2 + O2 will gives என்னது H2O. ஸோ இது ஹாஃப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹாஃப் எடுத்தோன்னா நேரம் நமக்கு H2Oன்னு வரும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு, -285.8 கிலோ ஜூல் கொடுத்துட்டாங்க. ரைட்டா. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் CH4 நமக்கு வரணும். ரைட்டா. அப்போ CH4 ஃபார்மேஷன்னா மற்ற யாரும் அதோட ப்ராடக்ட்டில் இப்போ CO2 இருக்கக்கூடாது, H2Oவும் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே ஒரு CO2, இங்கே ஒரு CO2 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரியாக்ஷனில் ஆட் பண்ணுறேன் அப்படியே. ஸோ இது 1, இது 2, இது 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுது, இந்த CO2 கேன்சல் ஆகிடுது. ரைட்டா. அண்ட் இங்கே ஒரு O2 இருக்குது, இங்கே half O2 இருக்குது, பட் இந்த சைடு 2 O2 இருக்குது. அப்போ 2 வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆயிடுது, 2H2O. இந்த 1/2 என்ன ஆயிரும், இப்போ 1 O2 ஆயிரும். அண்ட் இங்கே நமக்கு என்ன ஆயிரும், H2O நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு 2H2O ஃபார்ம் ஆகும். ரைட்டா. இப்போ பாருங்கள், இந்த 2H2O இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. அப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவே என்ன பண்ணணும், நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது 1 மோலுக்கான ΔH வேல்யூ. இப்போ நமக்கு 2 மோல்ஸாக மாறிடுச்சு வாட்டர். அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2Oவும் இங்கே இருக்க 2O2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது பாருங்கள், யார் இருக்காங்க, C + 2H2 will gives என்னது CH4 வந்துருச்சா. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன். இதை கொண்டு வரக்கு என்ன பண்ணோம், 1 + 2 அடுத்தது ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் அது இன்ட்டு 2 பண்ணியிருக்கோம். அப்போ ΔH ஆஃப் CH4 நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ அதாவது +890, அடுத்து ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூ ஆட் பண்ணணும். -393.5. அதே மாதிரி 3ஓட ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், 285.8. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா, இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் -74.8 கிலோ ஜூல் பெர் மோல் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ரைட். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், ஆன்சர் -78 ஆப்ஷன் 1ல் இருக்குது. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ரியாக்ஷன் A + B gives C + D + Q அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபவுண்ட் டு ஹேவ் அ பாசிட்டிவ் என்ட்ரோபி சேஞ்ச். அப்போ இங்கே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ΔS பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே நமக்கு ஹீட் வெளியே போகுது. அப்போ ΔHும் இதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், எக்ஸோதர்மிக்காக இருக்குன்னா ΔH வேல்யூ எப்படி இருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ரைட்டா. த ரியாக்ஷன் வில் பி பாசிபிளா இல்லையான்னு கேட்குறாங்க. நமக்கு பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறப்போ ΔG கண்டுபிடிப்போம். ΔG நெகட்டிவாக வரணும். அப்போ ΔG தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ΔH - T ΔS. ஸோ இப்போ ΔS எனக்கு இங்கே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. டெம்பரேச்சரும் நமக்கு என்ன வரும், பாசிட்டிவில் வரும். அப்போ நமக்கு ஓவராலாக இது என்ன வேல்யூ வரும், நமக்கு இந்த இடம் மட்டும் நமக்கு நெகட்டிவில் வந்துடும். அண்ட் ΔHும் நெகட்டிவ். அப்போ ஓவராலாக இதில் வரும் நமக்கு நெகட்டிவ். நீங்கள் எப்படி வேல்யூ செஞ்சு பண்ணாலும் ஆன்சர் இதில் தான் வரும், நமக்கு நெகட்டிவில் தான் வரும். அப்போ ΔG இஸ் பாசிபிள் அட் ஆல் த டெம்பரேச்சர்ஸ். ஸோ பாசிபிள் அட் எனி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நீங்கள் என்ன டெம்பரேச்சர் மாற்றினாலும் நெகட்டிவ் தான் வரும். சப்போஸ் உனக்கு ΔS வந்து பாசிட்டிவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, சாரி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த இடம் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா இது நெகட்டிவ், இது என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ΔH பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு லோ டெம்பரேச்சர்னு வந்துருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு க்ரைட்டீரியாவில் படிச்சிருப்போம். ரைட்டா. அப்போ நான் அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ ΔS பாசிட்டிவ்னா +5 எடுத்துக்கலாம். ΔH நெகட்டிவ்ன்றதை -10 எடுத்துக்கலாம். டெம்பரேச்சரை நான் வந்து 10 கெல்வின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள், ΔG தட் இஸ் ஈக்குவல் டு ΔH வேல்யூ -10 மைனஸ் ஆஃப் 10 × 5 ஆயிரும் 50. அப்போ -10 - 50 தட் இஸ் ஈக்குவல் டு -60. ஆன்சர் நெகட்டிவில் வரும். அப்போ ΔG நெகட்டிவ் அப்படின்னாலே ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ரைட். தேங்க்யூ.